சொரக்கால கூட்டு செஞ்சு பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி, சாதம், களி எல்லாத்துக்குமே இது வந்து சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி காய் எடுத்துகிட்டு மேலே இருக்க தோலை சீவி வச்சுட்டு சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 பேருக்கு தான் செய்ய போகிறேன், அதனால் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி தான் சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். இது கூடவே ஒரு பூண்டு வந்து அப்படியே இடித்து சேர்த்துருக்கேன். இது வந்து நல்ல ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். செய்யும் போதே கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு போட்டு நம்ம சேர்த்து வதக்கியாச்சு. இப்போ கட் பண்ணி வச்ச காயும் சேர்த்து கொஞ்சம் நேரம் மூடி போட்டு அப்படியே வதங்க விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன், அதாவது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா குழம்பு ரொம்ப நல்லா ரெடி ஆகிட்டு இருக்கும். இதில் வந்து என்ன சேர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, வேர்க்கடலை தான். இதை வறுத்து தோல் எடுத்து தூள் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் இது கூட சேர்த்து கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டு எடுத்தால் சூப்பரான குழம்பு ரெடி.